இந்த பக்கம் அல்லா அல்லா கத்தரையே நீ பாடு அப்படின்னு ஒரு பக்கம் பாடலாம் போல. அல்லாத்தான் வாரியாத்தான் இப்படி மூணுமே அங்கங்கே ஃபங்க்ஷன் பண்ணலாம் போல. அந்த பக்கம் மாரியம்மன் கூழ் ஊற்றலாம் போல, இந்த பக்கம் அல்லா அல்லா பிரியாணி செய்யலாம் போல. இப்போ நம்ம கத்தரே நீ பாடு அப்படின்ற பாடலாம் போல. ஸோ ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட கோயில் இங்கே தான் இருக்குது. அது எங்கள் ஊரில் இருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. உண்மையிலுமே ஆர்கிடெக்சர் செம்மையாக இருக்குது. பாருங்கள், கீழே பாருங்கள், ஹிந்து கோயிலில் இருக்க தூண் அப்படியே கல் தூண்கள் அப்படியே இருக்குது. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா சிலுவை பாருங்கள், சர்ச்சில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற பீடம் சொல்லுவோம் அப்படியே இருக்குது. அப்படியே அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து கோயிலில் இருக்கும்ல சுற்றி அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது ஆர்கிடெக்சர். நான் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி ஒரு ரீல்ஸ் பார்த்து தான் அங்கே வந்தேன். அன்பிலியபுளாக இருந்தது. முகலாயர்கள், இந்துக்கள், கிறிஸ்டின்கள் இவங்க எல்லாருமே வந்து இங்கே வழிபடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. உள்ள போய் பார்ப்போம். ஆக்சுவலி கிளம்பாச்சு. ரெண்டு லொக்கேஷன் பிளான் பண்ணுறோம், போயிட்டு இருக்கோம். இந்த ரூட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கிறாங்க. என்ன லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. தூண்லாம் பாரு, முஸ்லீம் நல்லா இருக்கு. இந்த சிறப்பான கோயிலில் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நடந்திருக்கு. இப்போ நானுமே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு பேசிக்காக படிச்சுட்டு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து ஒரு சிலை இல்லை, ஒரு சிலையே இல்லாமல் வழிபட வேண்டிய கோயில் முதல் கோயில் தான் கண்டுபிடிச்சது நம்மால் தான். தான் சொன்னார், இந்த கிரெடிட் ஃபுல்லாக தலைவனுக்கு தான் போய் சேரணும். ஹல்லேலூயா, சலாம் அலைக்கும். இந்துக்கு என்ன சொல்லுவாங்க, அரோகர. ரசல் ஷிபா அவர்களது அன்பு மகள் இவ்வீலானது மரரை படுக்கை மாற்றி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி காணிக்கையாக இந்த வேலி நிறுவப்பட்டது. ஸோ ரசல் ஷிபா வந்து அவங்க உயிருக்கு போராடி இருப்பாங்க போல, அது நன்றி சொல்லுவாங்க. அந்த வேலியை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக இருக்கிற வேலியை. ஆமாம், உள்ள போகலாம். இந்த கோயில் வந்து வேலூர் பேராலயம் சிஎஸ்ஐ சர்ச் அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து இதை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது தாண்டி வந்து 1917 வந்து வைகாஃப் அம்மையார் அப்படின்ற ஒருத்தவங்க தான் இதை கட்டி கொடுத்துருக்காங்க. நடுவில் நிற்கிது பாருங்க அங்கே. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது பெருசாக ஒரு இதுக்கு மேலே இந்த கோபுரம், இந்த தூண்கள்லாம் கட்டினது வந்து பொன்னையா அப்படின்ற ஒரு ஃபாதர் வந்து 1979 வந்து கட்டியிருக்காரு. ஸோ இதை சுற்றி வந்து 24 தூண்கள் இருக்குது. இது 24 தூண்கள் எதை மையப்படுத்துது அப்படின்னா 24 hours ஓப்பனிங்காக இருக்கும். எல்லோரும் வந்து இங்கே வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், வழிபடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது நானே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றியே அல்லாமல் வேறொன்றை பற்றி ஒரு காலம் பெருமை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. ஸோ இது வந்து எனக்கு பைபிளில் இருக்குதா, குரானில் இருக்குதா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ பண்ணவங்க இந்த 3 மதத்துக்கும் ஒன்றா தான் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேடி பார்க்கலாம்.
வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே திருவிழா வந்து நடைபெறுது. இப்போ கூட நாங்கள் வர டைமில் வந்து ஏதோ மாஸ் வைக்கிறதாகவும் ப்ரேயர் இருக்க போகிறதாகவும் வெளியே போர்டு போட்டுருந்துச்சு. அது ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே நடைபெறுறதால ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதா பிளான் பண்ணுறோம். இன்னுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணி இங்கே பாருங்கள் புதுசாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே அந்த தூண்கள் அப்படியே விட்டுருக்காங்க. அந்த தூணில் வந்து அங்கங்கே சிலுவைகள் வந்து செதுக்கியிருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து 4 பக்கமும் வந்து முஸ்லீம் கோயிலில் இருக்கிற அந்த கோபுரங்கள் ஏற்றப்பட்டிருக்கு. மேலே வந்து கோபுரத்துக்கு மேலே சிலுவையும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து தலைவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரோட்டில் போகிறோம் யாராக இருந்தாலுமே பைக்கை நிறுத்திட்டு இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. நாங்கள் பார்க்கும்போது இவர் இருந்தார். ஸோ யாருமே ஏன் வரீங்க என்னன்றது யாரும் கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்போ வேணால் யார் வேணால் வரலாம், வந்துட்டு வத்தி ஏற்றி சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே மெயின் ரோட்லேயே இது இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு முறை நீங்கள் வரலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே இந்தியாவிலே 3 மதத்துக்கும் ஒரு கோயில் அப்படின்னு கட்டப்பட்டது இது மட்டும்தான் அப்படின்றது மாதிரி தான் குறிப்பிட்டிருக்கு. நானே ஒரு ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டா பார்த்தா நானே வந்தேன். சர்ச் பண்ணி பார்த்தாலும் 3 மதத்துக்கு ஒன்றா வந்து நம்ம ஊர் பக்கத்தில் அன்பிலீவபிள். யோசிச்சே பார்க்கல. ஆர்கிடெக்சரே நல்லாயிருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிக்கிறானுங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி. வாங்கண்ணா. இது வரும். இது பயங்கரமாக இருக்கு. இப்போ தெரியுதுண்ணே. இப்போ பாருங்க க்ளீனாக தெரியுது. மேலே சிலுவை, அது சர்ச்சுக்கு மேலே இருக்கலண்ணா. அது சிலுவைக்கு கீழே ஒன்று ரவுண்டாக இருக்கு. அதுக்கும் அதுக்கப்புறம் ஹிந்து கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்பு, செம்மையாக இருக்கு. மாற்றட்டும். நீ நினைக்கிற அந்த கல் கிடையாது, பாறை தான். ஆக்சுவலி ஆர்கிடெக்சரே செம்மையாக இருக்குண்ணே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. இங்கே எப்போ ஃபெஸ்டிவல் வைப்பாங்க இது வைப்பாங்கன்னு கேட்கணும். 24 hours ஓப்பனாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும். 18 கிலோமீட்டர் இருக்குல்லண்ணே. ஸோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நான் லொக்கேஷன் வந்து கீழே வந்து மேப் பண்ணுறேன். விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூர் அப்படின்ற கிராமத்தில் இது இருக்குது. மெயின் ரூட்லேயே அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள் பல.